विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। उत्सवः सुन्दरः सुन्दरः रत्ननाभः सुलोचनः अर्को वाचसन शृङ्गी जयन्तः सर्वविजयी. மகாவிஷ்ணுடைய திவ்யமான நாமக்கள் சர்வ வியாபகமாக அரூபமா இருக்கக்கூடியதான பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் நமக்கு சாதாரணமாக எல்லோருக்கும் புரியுற மாதிரி உருவத்தை எடுத்துண்டு லோகத்துல எல்லோருடைய மனசுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும், அவ மனசுல ஒரு சாந்தியானது ஏற்படணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பல உருவங்கள்லாம் எடுத்துட்ட. அவர் இந்த உருவங்கள்லாம் எடுத்துட்டார்னு யாரு சொல்றா? வேதம் சொல்றது. அதனாலதான் அவருக்கு கிருதாகமஹான்னு பேர். கடைசியில என்ன பண்ணோம்? கிருதாகமஹான்னு நாம பார்த்தோம். வேதங்களை எல்லாம் அவர் தான் வெளிப்படுத்தினார், எழுதல. போன ஜன்மால கல்பத்துல இருந்த வேதங்களை வெளிப்படுத்தினார். அதோட மட்டும் இல்ல, அவர் ஆகமங்களையும் எழுதினார். ஆகமங்கள்னா வேதம்னு ஒரு அர்த்தம். அதோட மட்டும் இல்ல, சைவாகமும் சாஸ்தாகமும் இப்படிப்பட்ட ஆகமங்கள்லாம் அவர் எழுதினார். அத்தனை ஆகமங்களையும் நம்ம வெளிப்படுத்த இருக்க. அதனால அவருக்கு கிருதாகமஹான்னு பேரு. இப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா அவருக்கு ஒரு பிறவியை நம்ம கல்பிச்சு வச்சிருக்கோம். ஸ்ரீராமநவமி அப்படிங்கிறோம், கிருஷ்ண ஜெயந்தி, வாமன ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி. அவர்தான் உருவமே இல்லையே, அவர் தான் பிறக்கவே இல்லையே. அவர் பிறக்கலைன்னா அவருக்கு ஜெயந்தி கொண்டாண்ட நாம வரப்பிறப்ப பார்க்க சாப்பிடுறது, சீடமுறுக்க சாப்பிடுறது, இதுக்காகத்தான் நம்ம ஜெயந்தி கொண்டாடுறோம். நமக்கா பகவான் தான் பிறவையே இல்லையே அப்படின்னு கேட்ட அதற்கு சொல்ற உத்பவா. நிஜமாக அவருக்கு பிறவி இல்லத்தான், இருந்தாலும் அவர் பிறந்தா போல ஒரு வேஷத்தை போட்டு இருக்கார். எதற்காக ஒரு வேஷத்தை போடணுமா அப்படின்னு கேட்டேன்னா போடும். எதற்காக? ஸ்வேச்சையா. உங்களுக்கு இருக்கிற ஜென்மா அவருக்கு இருக்கிற ஜென்மா வித்தியாசம் உண்டு. மனுஷர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியதான ஜென்மா எப்படி இருக்கு? ஜென்மாந்தரத்துல பண்ணினதான யார் ஒரு பிராரப்த கர்மா இருக்கோ அந்த பிராரப்த கர்மாவை அனுபவிப்பதற்காக அவளுக்கு ஜென்மா வந்திருக்கு. ஆகையால் நான் கருப்பா பிறந்திருக்கேனே, நான் வெளுப்பா பிறந்திருக்கேன், நான் நீளமா பிறந்திருக்கேனே, இதெல்லாம் நோ சாய்ஸ். எப்படி பிறக்கணுமா அப்படி, எங்கே பிறக்கணுமா அப்படி, அதெல்லாம் எங்க தீர்மானமாச்ச? போன ஜென்மாவில நீங்க எங்க என்ன கர்மா பண்ணீங்களோ அதுக்கு தான் தேவை. அதனால நீங்க நமக்கு இந்த ஜென்மா வந்துருச்சுன்னு கவலைப்படக்கூடாது. இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு நாள்ல கவலைப்பட்டு இருக்கணும், அன்னைக்கு ஒழுங்கா பண்ணி இருக்கணும். அப்ப ஏதோ பண்ணிவிட்டோம், பண்ணியதுக்கு கிடைச்சது. இப்ப ஹவு டு இம்ப்ரூவ் இட், அதான் பாக்க. மனுஷனுடைய ஜென்மாவில அவன் என்ன பண்ணணும்? தனக்கு கிடைத்ததான இந்த ஜென்மாவில இருந்து அடுத்த பிறவை இல்லாதான ஒரு நிலைய வர வச்சுக்கணும். பரமாத்மா எப்படி பிறந்திருக்கார் அப்படின்னு கேட்ட அவர் நம்ம மாதிரி இந்த புண்ணிய பாப கர்ம வசமாக பிறக்கலை. ஆனா எப்படி பிறந்திருக்கார்? ஸ்வேச்சையா. அவருக்கு இச்சை உண்டு, எங்க பிறக்கணுமோ அங்கே பிறப்பார். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு எங்க எந்த பிராரப்த கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பிறவி நம்ம மாத்திக்க முடியாது. அவர் இஷ்டமா மாத்திக்கல, இதுதான் வித்தியாசம். அவருக்கு எப்படி ஜென்ம? மாயினால ஜென்மா. அந்த மாய அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நமக்கு எப்படி ஜென்ம? ஒண்ணும் தெரியும். பிறந்த பிறகு ஓஹோ இவ்வளவுதானே அப்படின்னு தெரியும். அதனால ஸ்வேச்சையா தன்னிஷ்டமாக தான் எங்க பிறக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த இடத்துல அவர் ஜென்மாவை ஸ்வீகரிக்கலாம். அதனாலதான் அவருக்கு உத்பவா உத்பவதி. உத்பவத்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தானே முளைக்கிறார். எப்படி ஒரு முளையானது பீஜத்தை பூமியில போட்டா தானா எப்படி முளைக்கிறதோ அது போல முளைச்சுட்டு இருக்கார்.
ஒரு பிராரத கர்மாதிகள்லாம் ஒண்ணும் ஒரு ஸ்வரூபம் இல்லாம தானே ஸ்வேச்சையாக தன்னிஷ்டமாக பிறந்திருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு? உத்பவா. இது கவனிக்கணும். நம்ம ஏன்னா மனுஷியாளுக்கு ரொம்ப பேருக்கு இது ஒரு கவலை. இப்படி பிறந்து விட்டோமே, நல்ல இடத்துல பிறந்ததுதான் நன்னா இருக்குமே இப்ப நினைச்சு பிறகு. ஆனா ஒண்ணு ஞாபகம், சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, நீங்க எங்க பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் ஒரு மானிட பிறவின்னு ஒண்ணு உங்களுக்கு கிடைத்ததேயானால் இந்த மானிட பிறவியில நீங்க பகவானை அடையலாம். இந்த பிறவியில தான் அடையலாம். பசுவாகவோ பட்சியாதிகளாகவோ இருந்தால் த்ரூ ஹியூமன் பீயிங் தான் அடைய முடியும். ஒரு மல்லி கொடி இருக்கு, அது நல்ல கதியை அடையணும்னா எப்படி? அந்த மல்லி புஷ்பங்களை யாராவது ஒரு மனுஷன் எடுத்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினாரேயானால் இந்த மனுஷனுக்கும் புண்ணியம் உண்டு, அந்த மல்லி புஷ்பங்கள் எதுல வந்திருக்கோ அவைகளுக்கும் புண்ணியம் உண்டு. ஒரு நல்ல அழகான பசுமாடு இருக்க, அந்த பசுமாடு பாலை கொடுக்கறது, அந்த பாலை எடுத்துட்டு பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனுக்கார அபிஷேகம் பண்ணினேனால் அந்த அபிஷேகம் பண்ணிதான மனுஷனுக்கும் புண்ணியம் உண்டு. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதான அந்த பால் எங்க பசுமாட்டு இருந்தது அதுக்கும் புண்ணியம் உண்டு. சோ மற்ற எல்லா இனங்களும் மனுஷன் வழியாகத்தான் புண்ணியத்தை தேடிக்கொள்ளணும். மனுஷன் இண்டிபெண்டா புண்ணியத்தை தேடிக்கலாம். ஆகையா இந்த மனுஷ பிறவி கிடைச்ச பிறகு நாம அதுக்கப்புறம் டிப்ரெஸ் ஆகப்பட, நான் ஆனா பிறந்தனே, நான் பெண்ணா பிறந்தனே, நான் இப்படி பிறந்தனே அப்படி பிறந்தனே ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு கிடைத்த மிக சிறந்ததான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வச்சிருந்து பகவத் நாமாவை அடைஞ்ச நல்ல காரியங்களை பண்ணி வேதத்துல சொன்ன விதமாக தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தேனால் அதற்கு பிறகு நீங்க உயர்ந்ததான ஒரு நிலை அடையலாம். அதோட மட்டும் இல்ல, மறுபிறவி இல்லாமலும் பண்ணி கொள்ளலாம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இங்கே கிடைக்கும். ஆகையால் பகவானுக்கு உத்பவா, தன்னிச்சையாக தான் பிறந்தவர், மாயினால பிறந்தவர், ஒரு புண்ணிய பாப கர்மாக்களுடைய சம்பந்தம் இல்லாமல் பிறந்தவர். அப்படி அதனால்தான் அவர் எந்த வேஷமாவதும் கட்டிப்பார், எப்படியாவது இருப்பார். ராமனா பிறந்தார், சந்தோஷத்தை காட்டினார், துன்பத்தை காட்டினார், கருணரசத்தை பிரதானம் பண்ணி காட்டி வச்சிருக்கார். அதே சந்தர்ப்பத்துல வீரத்தை காட்டினார், தைரியத்தை காட்டினார். எல்லாம் ஒரு ராமாயணத்துக்குள்ளே டிஃபரெண்ட் பார்ட் அந்தந்த இடத்துல இருந்தார். அது மாதிரி எல்லாமும் அவரால முடியும். நமக்கு என்னடா வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருதுன்னா அப்படி இடிஞ்சு விழுந்துடுறோம். நமக்கு ரொம்ப கௌரவம் பண்ணினாலும் கஷ்டமா இருக்கு, ஒன்னும் கவனிச்சுக்காத போனாலும் கஷ்டமா இருக்கு. இந்த மனுஷனுடைய மனசு அப்படி ரொம்ப இதுவா இருக்கு. அப்படி இருக்கப்பட, ஏன்னா எனக்கு என்ன குறைச்சல், காமாட்சகாடம் அவலம் எகட்டாட்சயத்திம், அம்பாளுடைய ஊன்கோல் இருக்க, கண் பார்வை எனக்கூடியதான ஊன்கோலை வச்சுட்டு உலகத்தையும் ஜெயிக்கக்கூடியதான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. உங்க மனசு இருக்க, இன்னொரு உலகத்தை தயார் பண்ணக்கூடியதான திறமை உங்களுக்கு இருக்கு. உங்க வில் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அனுமாருக்கு தன்னுடைய சக்தி தெரியாதான். அவர் பாட ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கார். ஜாம்பவான் சொல்றார், 100 மைல் தாண்டி விஷயத்தை தெரிஞ்ச மறுபடியும் 100 மைல் இந்த பக்கம் வரக்கூடியதான திறமை அனுமார் ஒருத்தருக்கு தான் இருக்குன்னு. அனுமாருக்கு தெரியலையே, அவர் பாடு ஊரில் உட்கார்ந்து இருக்கார், அவ்வளவுதான், அவர்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னால் சுக்ரீவன் பின்னால இந்த உலகத்தை 80 தரம் சுத்தி இருக்கார், சுத்திட்டே இருக்கார். என்ன வருடம் நின்ன வாலி வந்து அடிப்பான். அப்படி வாலிக்கு பயந்து சுக்ரீவன் ஓடிட்டு இருக்கிற காலத்துல அனுமாரும் ஓடிட்டு இருக்கார். இந்த பூமியை 80 தரம் சுத்தினாராம். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்து, சுக்ரீவரே ஓடிட்டு இருக்கிற ஆகாசத்துல என்ன ஆச்சுன்னு, ருஷிமுக பர்வத்துக்கு போங்கன்னு. எதுக்குன்னு, அங்கே வாலி வரமாட்டான். ஒரு சாபம் இருக்கு வாலிக்கு, அந்த மலையில வந்ததையானால் வாலி தலை உடைஞ்சு விடும் அப்படின்னு ஒரு முனீஸ்வரர் சாபம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே போங்கன்னு. அங்க போய் உட்கார்ந்து சுக்ரீவர் பெருமூச்சு விட்டு சொல்றார், என்ன அனுமாரே முதல் தரமே ஓடுறப்ப சொல்லப்படாதான்னு ஓட வச்சாரியா என்பதர விவகாரம் ஒழுக்க. ஏன்னா அவருக்கு அப்பப்ப மறந்து போகுது, என்ன பண்றது விவகாரம் ஒழுக்க. அப்புறம்தான் ஞாபகம் வந்தது. அது மாதிரி தன்னுடைய ஸ்வரூபமே தனக்கு மறந்து போச்சு, சக்தி மறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஜாம்பவான் சொல்றார், அனுமார் ஒருத்தர் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அனுமார் அனுப்புறார். அது மாதிரி லோகத்துல நமக்கு வாழ்க்கையில ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் அந்த மனசானது எப்படி விழுந்து போறது. அதனால கவலைப்பட்டு இருக்கோம். நான் இருக்க ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறார் பகவான். பகவான் இடத்துல சரணாகதி பண்ணுங்க. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வத்திய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமஸ்துதே. எல்லா கவலையும் போயிடும். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு வடிவம். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? உத்பவா. பாக்கியம் பாபம்
உத்கிருஷ்டம் பவம் ஜென்ம ஸ்வேச்சையா பஜதே இது. உத்கிருஷ்டம் ஜென்மா, உயர்ந்ததான ஜென்மா, ஸ்வேச்சையா தன் இச்சையாக எடுத்துக்கிறார். ஆகையால் அவருக்கு உத்கதா உத்பவஹான்னு பேர். அதோட மட்டும் இல்ல, உத் பவ, பவஹான சம்சாரம், பவசாகர சொல்றோம் இல்லையா, அந்த பவம்னா இந்த சம்சாரம், சம்சாரத்துக்கு மேல் நோக்கி இருக்கிறவர். நமக்கு சம்சாரம்னா என்னன்னா சுகமும் துக்கமும் கவலையும். இந்த புலன்களோட விஷயங்களை கவனிக்கிறோம். கவனிச்சதுமே சந்தோஷம் வருது இல்ல துன்பம் வருது. நீங்க சும்மா இருந்தாலே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பேசு, அவளுக்கு என்ன சர்க்கிளோட அதான் வேணும். நமக்கு நம்மளை தவிர இன்னொருத்தர் துன்புறுத்தல் தான் ஒரு சந்தோஷம் சில பேருக்கு. அப்படி அந்த கவலைங்கிறது தானா வந்துடுறது. புலன்களோட விஷயத்தோட சம்பந்தப்படும் பொழுது சுகமும் வரும், துக்கமும் வரும், கவலையும் வரும், மோகம் வரும். இந்த மோகங்களுக்குள்ள மாட்டிண்டு இவன் கவலைப்பட்டுட்டே இருக்கான். நீங்க சௌக்கியமா ஒண்ணும் பேசாம அக்கடான்னு இருந்து இல்லையோ, எதிர்க்க இருக்கிறவனுக்கு போறாது, அவன் ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அது சொன்னாதான், அது ஏதாவது பண்ணினாதான் உங்களுக்கு கவலைப்பட்டு இருக்கேன். இப்படி ஒரு சம்சாரம் மனுஷால் அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த சம்சார சம்பந்தமே இல்லாதான வியக்தி அவர். உத்து பவஹா, சம்சாரத்தோட மேல் நோக்கி இருக்கிறவர். ஆகையால் உத்கதம் அபகதம் ஜன்ம அஸ்யா, இவருக்கு பிறவியே கிடையாது. தான் இஷ்டப்பட்டு எடுத்துட்டா பிறவி, அவ்வளவுதான், இல்லைன்னா இல்ல. அதனால சம்சாரம் அஸ்யா இது சர்வ காரணத்வாத், எல்லாத்துக்கும் காரணம் அவர். இதிவா உத்பவா, அவருடைய ஸ்வரூபம் பார்க்கணும். பறவை எடுக்க வேண்டியது இல்லை. அவர் வைகுண்ட லோகத்திலேயே இருந்து கொண்டு ராவணன் அழிகட்டும் நினைச்சா போயிடும், தெரியுமா? ஏன்னா அவ்வளவு சக்தி இருக்கு அவருக்கு. அவரை சர்வசக்திகா ஆம்னி பொட்டன்ட் அப்படிங்கிற எதையும் பண்ணலாம். சர்வஜா, ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னிஷியன்ட், என்னமோ சொல்லிட்டு இருக்கு. நீங்க எல்லா சக்தியும் அவருக்கு உண்டு. அவர் நினைச்ச மாத்திரத்தினால எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த ராவணனோ கும்பகர்ணனோ ஒரு கணக்கே கிடையாது அவருக்கு. இருந்தாலும் அவர் ஏன் சார் அப்படி எடுத்தார்? ஏன்னா நீங்க டெபனிஷன் ஆஃப் காட் எப்படி வச்சிருக்கேன்? எல்லாம் அறிந்தவர், எல்லாம் செய்ய வல்லவர் தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் வல்லவரா இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவா இருந்தா ஒரு மானிடனாக அவதாரம் பண்ணி அதை என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன அவளாதான் முடியுமே. ஒரு மனுஷன் நம்மளால முடியுமே என்ன? அதை விட்டு விட்டு நான் சின்னதா இப்படி இருந்துட்டு நான் கஷ்டப்படுறேன்னு ஆரம்பிச்சா அது புத்திசாலித்தனமா? அது இல்லையே. அது இல்ல தாத்பரியம். அங்க அவர் என்ன பண்ணினார்? என் இஷ்டமாக நான் பிறவை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக என்ன பண்ணினார்? வேதத்துல இருக்கக்கூடியதான தர்மங்களை யார் அனுஷ்டானம் பண்ணுவாளோ அங்கே நான் பிறப்பேன். நான் பறக்கணும்னா எப்படி இருக்கணும்? வேதோக்தமான தர்மங்களை ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணணும். அதான் எனக்கு இஷ்டம். ஓஹோ, தசரதர் என்ன பண்ணினா, அவர் அப்பா அஜ மகாராஜா காட்டுக்கு போயிட்ட தபஸ் பண்ணிட்டே இருக்க. வயசான காலத்துல பழைய நாள்ல காட்டுக்குள்ள போய் தபஸ் பண்ணிட்டே இருப்பா. இப்பதான் எல்லாம் தபஸும் விட்டோம், காயத்ரியே பண்றது இல்லையே. இது அப்புறம் பார்ப்போம். இந்த ஜபம் பண்றது தபஸ் பண்றதுங்கிற விவகாரம் ஒண்ணும் கிடையாது இந்த காலத்துல. பழைய நாள்ல எல்லாம் பண்ணுவேன். வயசான காலத்துல ஏகாந்தமா உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டே இருப்பார். அதனால அவர் இதெல்லாம் விட்டு விட்டு, சம்சாரத்தை விட்டு விட்டு, எல்லாத்தையும் விட்டு விட்டு தனியா போய் தபஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். இப்பெல்லாம் 80 வயசு ஆன பிறகும் பாட்டியம்மா பொத்து சேவை தான் தான் வச்சுட்டு இருக்காளே தவிர மாட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறார். எப்ப சார் மாட்டு பொண்ணுக்கு சம்சாரத்தை நடத்துறது தெரியும்? வரவென்ன செலவென்ன, எது பண்ணணும் எது பண்ணப்படாதுன்னு அவளுக்கு தெரியணுமா வேண்டாமா? எல்லாம் இந்த ஆத்துக்கு மாமி நான் தான். மாமி யாருன்னா? மாமி யாருன்னு என்ன அர்த்தம்? யாரு மாமி? இந்த ஆத்துக்கு நான் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு வச்சுட்டு இருந்தா அவளுக்கு தெரியாதோ? இந்த காலத்து பெண்கள்லாம் படிச்சவாளோ இல்லையோ, அவளுக்கு மேனேஜ்மெண்ட் தெரியுமா தெரியாது. ஆபீஸ்ல போய் MBAங்கிறான், ஆத்துல வந்து மாட்டு போட்டு சொல்ல வச்சு கேளுங்கிற மாமியார். இப்படித்தான் கொஞ்சம் பாத்துக்க வேண்டாமா? விவகாரம் என்னடா இப்படி இருக்கக்கூடியதான். அவர் பாட்டுக்கு தபசுக்கு போறதுவே ஒரு காலத்துல காட்டு தீ எரிஞ்சது, காலமாயிட்டாரு. அவர் எந்த சமயத்துல காலமானார்னு தெரியாதுன்னு அங்கிருந்து அங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கக்கூடியதான சைன்யங்கள் அவ அப்படி வந்திருக்கலாம். வந்து சொல்றார், ஒரு 3-4 நாளுக்கு முன்னால காட்டுக்கு எரிஞ்சு போயிடுச்சு, அதுக்குள்ள எரிஞ்சு போயிருக்கணும், அங்கேதான் இருந்தார், அங்கே போல. எந்த டேட்டு என்ன திதி இல்லாத மாதிரி பிரார்த்தம் எப்படி வைக்கிறது? அவர் ப்ராப்ளம் அது. போயிட்டாங்க அவர், தெரியலையே. அப்படியா? வசிஷ்டரை கூப்பிட்டார். என்ன இப்படி ஆச்சு, இந்த சந்தேகம் வந்துட்டு என்னமா பண்றதுன்னு. நகிதே ந பதா மரிஷ்யத தனயாயாதித பிண்ட கண்டினா,
அந்த வழியில போனவா தன்னை மறந்து சரீரம் மறந்து போனவாளுக்கு குழந்தைகள் கொடுக்கக்கூடியதான பிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள்லாம் ஒண்ணு வேண்டி இது இல்லப்பா அவ உத்தவகத்துக்கு போயிட்டான்னு தர்ஷன் சொல்றாராம். நீங்க சொல்றது ரைட்டு தான், அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் பையனா இருக்கிறன்னா நான் பண்ணணும்னு ஒரு கடமை இருக்கா இல்லையா? சில பேர் வில்ல எழுதி வச்சுட்டு போயிடுவா. எப்படி தெரியுமா, எனக்கு ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம், இருக்கிற போய் ஒரு இதை சேர்த்து வச்சா போலையும். இப்ப எதுக்காக அவ இந்த குழந்தைகள் புண்ணியம் பண்ணினா அவளுக்கு புண்ணிய லோகம் வந்து மட்டும் இல்ல, இந்த குழந்தைகள் பண்ணினா இவா க்ஷேமத்தோட இருப்பா. ஆகையால் இவாளுக்கு சந்ததிக்கு சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உயர்ந்தான கர்மாக்களை பண்றது. இப்படி பண்ண வேண்டாம், நீங்க செலவு பண்ண வேண்டாம், எப்படியும் நான் நக்கத்தை போறேன், இது பண்ணி அனாவசியமா என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறளோ என்னமோ அப்படி. அதுதான் நம்ம விட அப்படி அவ எழுதி வச்சாலும் ஒரு மனுஷன் வில்லு எழுதி வச்சா அது தப்பி எப்படி எடுத்துக்கணும், நல்லதா இருந்தா எடுத்துக்கணும், இல்லைன்னா தப்பா வேத விருத்தமா இருந்தா எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. சொன்னாராம் தட்டது, அது சரி நீங்க சொல்றது, இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டாமா, வேதத்துல பண்ணணும் இருக்கேன். அப்ப என்ன திருஷ்டியில பார்த்து இந்த சமயத்துல காலமானார், இந்த வசிஷ்டத்துடைய பவர்ஸ் பார்க்கணும் சொன்னார். அதுக்கப்புறம் கர்மாக்கள்லாம் பண்ணினார். அதுக்கப்புறம் வைகுண்ட லோகத்துல அவர் பார்த்தாராம். இப்படி ஒரு தர்ம நிஷ்டையோட இருந்துட்டு இருக்க இந்த ஆத்துல அல்லவா நாம் பிறக்கணும் அப்படின்னு பிதரம் ரோஜயாமாசா அப்பாவை தேர்ந்தெடுத்தார். நம்ம அப்பாவை தேர்ந்தெடுக்கல, எதை பிறந்தோம் அவ்வளவுதான் முழுக்க. இந்த அப்பாவுக்கு பிறக்கணும்னு எடுத்து தேர்ந்தெடுத்தாராம். அப்ப என்னாச்சு, ஸ்வேச்சையா ஜன்மா. அது ஒரு விசேஷம். அதே மாதிரியே ராமாயணத்துல நிறைய இன்சிடென்ட் பார்த்தேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த அவருடைய ஸ்வேச்சைய அவருடைய இத காமிக்கிறது. அப்படி உத்கதம் அபகதம் ஜன்ம அஸ்யா இது சர்வ காரணத்வாத்வா உத்பவா. அதோட மட்டும் இல்லாமல் இன்னார் எங்க இருந்து பிறந்தார், ஒரு இடத்துல இருந்து பிறந்தார். அவர் எங்க இருந்து பிறந்தார், அவர் அப்பா இடத்துல இருந்து பிறந்தார். அவர் அப்பா. இப்படி உலகம் முழுக்க போயிட்டே இருக்கு. 7 தலைவரை 10 தலைவரை நம்ம பாட்டுக்கு ஏதோ வச்சுட்டு இருக்கோம். இப்ப ஒண்ணும் தெரியல. அப்பா தெரியும், அப்பாவுக்கு அப்பா தெரியும், அதுக்கு மேல கேட்டீங்கன்னா தெரியாது சார் இருக்குது. அந்த அளவுக்கு வந்தாச்சு. ஏன்னா ராசாதிகள் தர்ப்பணாதிகள் பண்றப்போது 3 ஞாபகம் இருக்கும், அதுவும் பண்றது இல்ல, 6 முழுக்க போயிடுது. அப்படி போயிட்டு இருக்கோம். ரொம்ப தப்பு. 7 தலைமுறை தெரிஞ்சிருந்தா தான் பொண்ணை கொடுக்கணும்னு இருக்கு. உங்காவது பொண்ணு இருக்கு பத்தடா, அவளை கொடுக்கணும்னா அவன் இந்த பையனுக்கு 7 தலைமுறை சௌக்கியமா இருக்கணும், நல்ல வழியில இருந்தா தான் பொண்ணை கொடுக்கணும். ஏன்னா இந்த பெண்ணானவள் அங்க போனதுமே அந்த பெண்ணானவள் இந்த லோகம் இந்த பிறந்தாத்துக்கும் அந்த பொருந்தாத்துக்கும் 2 காலத்திலையும் தர்மத்தை பண்றவள் அவள். அவளை எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்துட்டேன்னா அந்த பிரயோஜனம் இல்லை. அதனால உபயகுல சம்பந்தினி, ஒரு பெண்ணுன்னு பிறந்ததை விட அவளுக்கு விசேஷம்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி விவகாரம் என்னடா, இப்படி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம், அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த சம்சாரத்துல காரணம் இன்னாரப்பான்னு சொல்லிட்டே இருக்குமே. அப்படி வரிசையா போயிட்டு இருக்க பிரம்மதேவர், அவருக்கு அப்பா யாரு, மகாவிஷ்ணு, அவருக்கு அப்பா யாருன்னு அப்படி நின்றுட்டான். சரியா, மகாவிஷ்ணுவுக்கு அப்பா எங்கே தேடுறதுன்னா போய் அவரையே கேட்டீங்களா, அவரும் பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா இல்லையே, ஏன்னா முக்காலத்திலையும் இருக்கிறவர், ஒரு காலத்துல பிறந்தவர், ஒரு காலத்துல இருந்தவர், ஒரு காலத்துல போனவர், எனக்குடையதான விவகாரம் இல்லாமல் சர்வதாசோட காலத்துல இருக்கக்கூடியதான ஸ்வரூபமா இருக்கிறதுனால அவருக்கு அப்பான்னு சொல்ல முடியாது. ஆகையால் என்னடா பவம் சம்சாரம், இந்த துன்பங்கள், இந்த பிறவி, இவைகள்லாம் தாண்டினவர். நமக்கெல்லாம் சம்சாரம் பிறவி உண்டு, அவருக்கு என்ன இந்த சம்சாரமோ பிறவியோ அப்பாவோ கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் அவருக்கு என்ன உத்பவா, ஒரு சின்ன பேரு தான். இதுல எவ்வளவு விவகாரம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் சுந்தரஹா, மகனுடைய நாம என்ன, சுந்தரஹா. ஒரு இடத்துல திரிபுர சுந்தரிங்கிற அம்பாள, இவர் சுந்தரஹானர், அழகானவர். இந்த அழகுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியல. லோகத்துல ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னு அழகுங்கிற, அந்த அம்மாவுக்கு மூக்கு அழகுன்னு அர்த்தம், அந்த அம்மாவுக்கு முடி அழகுன்னு அர்த்தம், ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இந்த அழகுங்கிற பொருளுக்கு அர்த்தம் யாருமே கவிகளாலேயே தீர்மானம் பண்ண முடியல, சாதாரண மனுஷியாட விடுங்க. இந்த ஒரு கவி சொல்ற அழகுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கல, எதை அழகுன்னு சொல்லணும் அந்த பொருளை மட்டும் தனியா கட் பண்ணி டேபிள்ல வைங்கோட்ட. ஒரு பொண்ணுக்கு அழகு மூக்குன்னு, மூக்கை மட்டும் கட் பண்ணி வைங்க. கண் அழகுன்னு, கண்ணை மட்டும் நோண்டி வைங்க, அதுதான் அழகா இருக்கும். முன்னால இருந்த சமயத்திலயும் அந்த கண்ணை ஒரு மாதிரி இருந்தது, கண்ணை தனியா இந்த மாதிரி அந்த ஸ்வரூபம் ரொம்ப மோசமா இருக்கு.
இப்ப அழகுங்கிறது எதை டிஃபைன் பண்ணுவேன்? பார்க்கிறவனுடைய மனசு அழகுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப விவகாரம் என்னன்னு அது இன்னாரால சொல்ல முடியாது. பிரதீயமான புனரன்ய தேவ வர்த்தஸ்தி வாணிடுமா கவீரம். மேலோட தோணக்கூடியதான பொருளை விட வேற ஏதோ ஒரு பொருள் இருக்க யாருக்கு மகான்களுடைய பேசுற பேச்சுல. பிரதீயமானாத் புனரன்ய தத்திர, மேலோட காணக்கூடியதான பொருளை தவிர வேற ஏதோ ஒரு பொருள் அங்கெங்க நோக்கி நிக்கிறத யார் இடத்துல? மகான்களுடைய பேச்சுல. எப்படின்னா லாவண்யம் இவங்கனாது, லாவண்யம் அது என்னதுன்னு சொல்ல தெரியல சார். அந்த சில ஸ்திரீகள் இடத்துல ஒரு அழகு தானா இருக்கு, அதை பார்த்து சொல்லணுமே எடுத்த வாயால சொல்ல முடியாது. அழகுன்னா என்னதுன்னு அழகு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. நீளமா இருக்கு, மூக்கு நீளமா இருக்கு, கண்ணு இருக்கு விசாலமா இருக்கு. இந்த கவிகள்லாம் சொல்ற பாருங்க, நீளமான கண்கள் காது வரைக்கும் கண்ணுன்னு. அது மாதிரி போட்டேன்னா சிலாத்துல வரலட்சுமி பொம்மை போடுவா பாருங்க, அப்படி இருக்கும். அது வரலட்சுமி மாதிரி இருக்கு, அது அனுமார் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிராயிங் தெரியாது ஒண்ணுது, சவத்துல போட்டு வச்சு சவரெல்லாம் அழகா ஆட்டங்கமா பண்ணி வச்சிருக்கா. ஆனா ஒரு பக்தியும் போட்டிருக்காரு வச்சுக்கலாம், அதை பத்தி நான் சொல்லல. என்ன அழகுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? இது இல்ல அழகு. ஆனா அந்த அழகுன்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருளை பார்த்ததுமே அந்த பொருளானது நம்ம மனசுல ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றது. இப்ப அழகுன்னு என்ன அர்த்தம்? எதை பார்த்ததுமே உங்க மனசானது அப்படியே உருகிறதோ, இன்னும் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுகிறதோ, அது அழகு. ஆகையால் சுந்தரகான்னு என்ன? அவரை பார்த்தா மறுபடியும் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுமா. இந்த கண்ணு அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்துன்னு போறதுக்கு முடியாதான், அப்படியே நம்ம மனசு அப்படியே கவரும். அதான் நீர் பாட்டுக்கு இந்த அர்த்தம் சொல்லிட்டே இருக்கு. சுந்தரகாங்கிற பார்த்துக்கும் இந்த அர்த்தத்துக்கு என்ன சார் சம்பந்தம் சொல்லணுமே? அதான் சொல்றார் ஆச்சாரியார். சுந்தர விஸ்வ அதிசாயி சௌபாகியசாலித்வா சுந்தர சுஷ்டு உனத்தீதி சுந்தர உந்தி கிளேதரே இது தாதோபதாத்யத். சுந்தரிங்கிற பதம் இருக்குங்கிற அது எப்படி சம்ஸ்கிருதத்துல டிரைவ் ஆச்சு? உந்தி கிளேதரேங்கிற ஒரு தாது, அந்த உந்தி கிளேதர சு உந்தி சுந்தி சுந்தரா சுந்தரி. அப்ப என்ன அர்த்தம்? அந்த உருவத்தை பார்த்த மாத்திரத்தினால் நம்ம மனசுல நல்ல எண்ணம் தோணுகிறது, மனசானது திரவிக்கிறது. இந்த மனசானது கல்லாட்டம் இருக்கு. அந்த கல்லாட்டம் இருக்கக்கூடியதான மனசு கூட அதை பார்த்ததுமே ஒரு திரவமானது, ஒரு சந்தோஷமானது ஏற்படுகிறது. அதனால்தான் பகவான் பேரு சுந்தரா. தமிழ்லயும் அழகர்னு பேர் வச்சிருக்கேன். இதேதான் அவ அப்படி அழகர். இந்த அழகர்னு என்ன, அழகுன்னு என்ன, இதை பார்த்துட்டே இருந்தா மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் தோற்றதோ இல்லையா? அதனால்தான் அப்படிப்பட்டவர். ஆகையால் சுந்தரா விஸ்வாதிசாயி சௌபாகியசாலித்வார், உலகத்துல எல்லாரும் விட மிக சிறந்தது, ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு எனக்கூடியதான ஒரு சௌபாகியம், ஒரு ஆனந்தம் அவரிடத்துல இருக்கிறதுனால அவருக்கு சுந்தரம்னு பேர் வச்சிருக்கேன். அத மறுபடியும் அந்த பகவத் விக்கிரகத்தை பார்த்து எத்தனை பேர் ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சிருக்க. அந்த விக்கிரகத்தை பார்த்தா சில பேருக்குத்தான் தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த ஆண்டாளானவள் அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து பார்த்து அவருக்கு மாலையை கொடுக்கணும் தொடுக்கணும் அப்படின்னு அனுபவிச்சாளோ இல்லையா? அதே போலயே லோகத்தில் இருக்கவா அந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட எத்தனை பேர் ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லும் பொழுது மகாலட்சுமி தாயார் பிறந்திருக்காளா? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கரடு முரடான மனசு இருக்கக்கூடியதான ராட்சனாலும் அவளை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று போயிட்டாளாம். அந்தம்மா பிறக்கிற காலத்திலேயே கையில மாலையோட பிறந்திருக்கா. உலகத்தில் இருக்கிற எல்லா குணங்களோடையும் உயர்ந்ததான குணங்கள் யார் இடத்துல இருக்கோ என்று பார்த்து பார்த்து தேடி தேடி, சில பேருக்கு சில குணம் இருக்கு, சில பேருக்கு சில தோஷம் இருக்கு. உலகத்தை அழிக்கக்கூடியதான குணம் இருக்கு, துர்வாசம் இருக்கு. ஆனா என்னன்னா நன்னா இல்லையே, அழிக்கத்தானே அழிப்பார் அப்படின்னு விஸ்வாமித்திரரை பார்த்தாராம். எல்லாம் நன்னாதான் இருக்கு, கோபம் இருக்கு, என்ன பண்ண முடியும்? இப்படி ஒவ்வொருத்தரா ரிஜெக்ட் பண்ணிட்டே கடைசியில் என்னென்ன சர்வ கல்பனா அதிஷ்டானமாக மகாவிஷ்ணு கடைசியில் என்ன வப்ரே குணம் சர்வ குணாபிராமம் அப்படின்னு சர்வ குணங்களும் சமஸ்த கல்யாண குணங்களும் எங்க இருக்கோ அந்த மகாவிஷ்ணுவிடத்துல போட்டா மாலையை போட்டா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அதே விதமாக
யார பார்த்த மாத்திரத்தினால எல்லோருடைய மனசும் திரவிக்கிறதோ, எல்லோரும் அழகா இருக்க அதையே பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படியே நினைக்கிறாளோ அதுதான் சௌந்தர்யம். அப்படிப்பட்டதான சௌந்தர்யம் அம்பாடுறதுக்கு ஆகையால் அம்பாளுக்கு மகா லாவண்ய சேவதி. லாவண்யம் அத உப்பு போட்டு சாப்பிட்டா லாவண்யம் வரும். இந்த தோல்ல பாருங்க அது மினுமினுப்பு வரும், கொஞ்சம் உப்பு இருக்கணும். இப்பதான் டாக்டர் என்ன சொல்ல, உப்பைய போட்டு அதுக்கு பிபி வரும்னா கடைகள தோலெல்லாம் என்ன ஆயிடுதுன்னு அது ஒன்றும் உபயோகம் இல்லாம போறது, பார்க்கறதுக்கு அழகா இல்ல. லாவண்யம் கொஞ்சம் லவணம் இருக்கணும், அதான் லாவண்யம்னு பேர். அந்த தோல்லையும் பாக்குறப்போ மனசுக்கு சந்தோஷம் ஏற்படணும். அப்படி எல்லாத்தோட இந்த லாவண்யம் ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாண்டிய ஸ்வரூபம். அதரம் மதுரம் மதுராதிபதே சகலம் மதுரம். அந்த கிருஷ்ணனை பார்த்தீங்களேயானால் ஒவ்வொரு அங்கமும் மதுரம்னு சொல்றோம் இல்லையா, அதான் இங்க சொல்றது. சுந்தர சுந்தர விஸ்வாதிசய சௌபாகியசாலித்வா சுந்தர துஷ்டு உணர்த்தி சுந்தர. அடுத்த நாம சுந்தர துஷ்டு உணர்த்தி முந்தி கிளேதனே இது தாத்தோ பச்சாத்தியத். யார பார்த்த மாத்திரத்தினால எல்லோருடைய மனசும் திரவிக்கிறதோ, எல்லோருடைய மனசும் அங்கே போய் ஒட்டுகிறதோ, எல்லோருடைய மனசும் அதை விட்ட மறுபடியும் எடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணும் என்று தோணலையோ அது ஆர்திரி பாவசிய வாசகா கருணாகரஹா இத்யர்த்தா. இது எப்படி தெரிகிறது சார்? உங்களை பார்த்து நீங்க ஒருத்தரை பார்த்ததுமே அவளுக்கு உங்களை பிடிக்கணுமே, ஆனால் உங்கள் இடத்துல என்ன இருக்கணும்? அது கருணை இருக்கணும். அவன் சௌக்கியமா இருக்கணும்னு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த எண்ணம் உங்களிடத்துல இருந்தலையானால் உங்களை கண்டா எல்லாரும் ஓஹோன்னு சொல்லலாம். முக்கியமா நீங்க உங்களை தயார் பண்ணிக்கணும். அழகுன்னா மேக்கப் போட்டுக்கிறது இல்ல, போட்டு மறுபடியும் ராத்திரி கலச்சு பண்ணணும். எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை, இது பிரயோஜனம் இல்லை. ஆனா நீங்க மனசுல எல்லோரும் சௌக்கியமா இருக்கட்டும், ஆனந்தமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நினைப்பு நினைச்சலையாதான் உங்களை கண்டாலே லோகம் சந்தோஷமா இருக்கும். ஆகையால் கருணா கரஹா இத்யர்த்தா புருஷோதராதித்வா பரரூபத்வம். இது என்ன? இது உந்தி கிளேதனே இருக்க சுந்தான்னு பின்னால வருது. உந்தின்னு உந்தரகன்னு தானே வரணும். சுந்தி உந்தின்னு சொல்றல அது என்ன? புருஷோதராதி கணத்தினால வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரத்னநாபா. இங்க ரத்னம்னு சொன்னா லட்சணையா ரத்னம் கொடுக்கக்கூடியதான ஒளிய சொல்றது. இந்த ரத்னம் இருக்க அது தானா ஒளிக்கும், எப்பொழுதும் ஒளித்து கொண்டே இருக்கும். கவிகள்லாம் சொல்லும் பொழுது பழைய நாள்ல இந்த தீபத்தெல்லாம் போட மாட்டானா, அங்கங்க ஒரு ரத்னத்தை செதுக்கி வச்சிடலாம் ராஜாஸ்தானத்துல. அப்ப என்ன ஆச்சுன்னு அந்த லைட்டு போடாமலே தானே இருந்துட்டு இருக்கும். அப்படியெல்லாம் ராஜாக்கள் அனுபவிச்சிருக்கா. நமக்குதான் வாழ்க்கை அனுபவிக்க தெரியல. நமக்கு இந்த டைல்ஸ் போட்டு போடுறது நன்னதான் இருக்குன்னு அதை தினந்தோறும் மெயின்டைன் பண்றத போல டெய்லி தொடக்கணுங்கிறோம். பழைய நாள்ல எப்படி இருந்தோம் பார்த்தீங்களா? சிம்பிளா தான் இருந்தோம், மண் தரையா தான் இருந்தது. அதுல வெறும் இந்த பசுமாடு சாணை வச்சு தொடச்சிட்டு இருந்தா. அவ துணியெல்லாம் வேஸ்டா இல்லையே, வெள்ளை வெள்ளைன்னு தான் கட்டிட்டு இருந்தா. இவாளுக்கு இன்னும் ஒரு விவகாரம், அந்த டைல்ஸ் போடுறான், அதை மெயின்டைன் பண்ற, டெய்லி தொடக்கணும். ஈரமா இருந்தது தெரியாதுதான் காலை வச்சு கீழே விழுந்துடுறான், ஓஹோன்னு அவஸ்தப்படுறா. அதோட இல்ல 4 வருஷம் எடுத்துன்னு மறுபடியும் டைல மாத்தணும். இப்படி எல்லாம் விவகாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. ஆனா இங்க எப்படின்னு அந்த ரத்னங்களை அப்படியே சமுதிரத்துல அப்படியே செதுக்கி வச்சிருக்கா. அது பாட்டுக்கு சர்வதா சர்வகாலம் ஒளிச்சுட்டே இருக்கும். அந்த பிரகாசமானது எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கும். அப்படிப்பட்டதான ரத்னம் இருக்கிறதுல அந்த ரத்னநாபா ரத்னவத் சுந்தராநாபி அச்ச. அவருடைய நாபி அந்த ரத்னம் எப்படி இருக்கோ அப்படி பிரகாசிக்கிறது. அதனால இருக்க ரத்னநாபா அது பிரகாசிக்கிறது. ஒரு வஸ்து பிரகாசிக்கிறதுன்னா என்னன்னு அது பாக்குறதுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்குங்கிற அர்த்தம் லோகத்துல எடுத்துட்டு இருக்கா. பிரகாசம் அது பிரகாசம் இல்லை. பிரகாசம்னு சொன்னோம்னா அதுல இருந்து உயர்ந்ததான ஒரு பொருளா இருந்து உண்டாகிறது. அது இன்னொரு உயர்ந்ததான ஒரு பொருளைக்கு காரணமாக இருக்கு. அதான் பிரகாசம். அவருக்கு என்ன சார் ஆனந்தமா இருக்கார், பிரகாசமா இருக்காருன்னு என்ன அர்த்தம்? அவளுக்கு பிறந்த குழந்தைகளானவள் நல்லவாளா இருந்துருக்கா. நம்ம நாட்டுல எப்படி இருக்கடா, நாம் சௌக்கியமா இருந்தா போறாது, நம்ம குழந்தைகளும் சௌக்கியம். அவளும் நல்ல வழியில இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அவ ஏதாவது நிறைய சம்பாதிக்கிறான் சார், அது கணக்கு இல்லை. நல்ல வழியில இருக்கான், ஒரு குட் சிட்டிசனா இருந்துட்டு இருக்கான். அதே போலயே இவருடைய நாபிக்கு பிரபாவம் என்னன்னு அதுல இருந்து முளைச்சாரியா பிரம்மதேவர்.
அந்த பிரம்மதேவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமோ, நான் எப்பொழுதும் 4 முகங்கள்னால 4 வேதங்களையும் ஓதிக்கொண்டே இருக்கார். இதை விட நல்ல குணம் என்ன? உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பெயர்களும் படைச்சுட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு நாபி மட்டும் நல்லா இருக்கா சார். சுலோச்சனா, அழகான கண்களை உடையும். இந்த கண்ணு இருக்க பத்தில அதான் இந்த மனுஷனுடைய மனோபாவத்தை சொல்றது. ஒரு சாதாரணமாக ஒரு வியக்தியை பார்த்த மாத்திரத்தினால் அவர் எப்படிப்பட்டவன் அவனுடைய கண்ணை பார்த்தாலே தெரியும். அந்த முகம் தெரியும். முதல்ல கண்ணனால நன்ன காட்டி கொடுக்கும். சந்தோஷமா இருக்காரா, துன்பத்தோட இருக்காரா, ஏமாத்துறவரா, சில பேர் பாக்குறதுக்கு நன்னா இருப்பார், ஆனா விவகாரம் என்ன ஏமாத்துவா, அவள்கிட்ட தன் காரியத்தை சாதிச்சு இன்னொருத்தன் அப்படியே கீழே தள்ளிவிடுவா. இதெல்லாம் இந்த கண்ணை பார்த்தாலே தெரியும். எனக்கு தெரியலையே சார், உங்களுக்கு தெரியலையேன்னு கொஞ்சம் அனுபவம் வந்தா தெரியும். உங்களுக்கு ஒண்ணு இல்ல, அதை கண்டுபிடிச்சு விடுவா. விவகாரம் முழுக்க கண்ணு சிவப்பு, கடைசியில சிவப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், உத்தம கருணாகராளா. அந்த கண்ணானது பார்க்கும் பொழுது நேரா பார்க்கணும். சில பேர் எங்களை பாக்குறா போல அங்கே பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் ஏமாத்துற விவகாரம். அது சாதாரணமா நம்ம பார்க்கணும். ஒரு சந்தர்ப்பத்துல பார்ப்பான்னு வச்சுங்களேன். ஆனா ஜெனரலா ஒரு மனுஷன் சாதாரணமாக இருந்தானே ஆனால் கண்களால அவருடைய உள்ளத்தை காட்டி கொடுத்தோம். அப்படி சுலோச்சனா, அழகான கண்களை உடையவர், எப்பொழுதும் கருணாரசத்தோட எல்லோரையும் காப்பாற்றணும் எனக்குடையதான கண்களை உடையவர். இது ரொம்ப முக்கியம். அந்த கண் இருக்க, இந்த தாமர கண்ணன் பத்மலோச்சனா நம பங்கஜனா பாய நமஸ்தே பங்கஜந்திரையே குந்தி ஜீவிச்சு இருக்க. ஏன்னா அந்த கிருஷ்ணன் அப்படியா இருக்கும். அந்த கிருஷ்ணனை சர்வதா நமக்கு தெரியல. பாரதத்துல புத்திதேவி ஒண்ணு, அதே போலயே பீஷ்மர் ஒண்ணு. அவளுடைய பக்தி தெரியல. நீர் காட்டுக்கு நீங்க பாரத மூலத்தை படிச்சுட்டே இருந்தா எங்கேயாவது பீஷ்மர் கிருஷ்ணனை அவர் ரொம்ப உயர்ந்ததாக நினைச்சதாக எங்கேயாவது போட்டிருக்காரோ? இல்ல. அவர் கீழே விழுந்தார், சர்வதப்பத்துல படுத்துட்டு இருக்கார். அப்பொழுது கிருஷ்ணன் அவர்கிட்ட போய் தர்மராஜா வந்து கேட்கிறார், என்ன ஆச்சுன்னு, இந்த நாட்டுல பாப்புலேஷன் என்ன தெரியுமோ, நான் 10 பேர் தான் ஆம்பளைகள் இருக்கா பாருங்க. இது எல்லாரும் கொல்லப்பட்டா விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் ஸ்திரீகள் இருக்க பார்த்தீங்களா, அத்தனை பேரும் இருந்துட்டு இருக்கா. ஆனா அத்தனை பேரும் சோகத்துல நிமக்னாளா இருந்துட்டு. எல்லாரையும் கொண்டு யானைகள் 1 லட்சம் யானைகள், 2 லட்சம் குதிரைகள் போயாச்சு, 18 அட்சவர்களின் சைனைகள் போயாச்சு. என்ன பண்ணுவார்? இத்தனை வரைக்கும் இது வரைக்கும் அவருக்கு மனசுல ஒரு எண்ணம் இருந்தது, நான் ராஜா ஆகணும். அந்த ஒரு அகங்காரம். அகங்காரம் என்ன? ஐ ஷுட் பிகம் தி எம்பரர். அது வந்த பிறகு மனுஷனுடைய சிரமம் பாருங்க. ஒன்ன வேணும் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கிற வரையும் தான் அது வேணுங்கிற எண்ணம் இருக்கே, அதனுடைய விளைவுகள் தெரியல. ஆனா அது வந்த பிறகு மனசுக்கு கவலை வந்தாச்சு. இத்தனை பேர் கவலைக்கும் இத்தனை பேர் துன்பத்துக்கும் காரணம் நான் தானே. எனக்கு இருந்ததானே இந்த ஒரு எண்ணம் தானே. நான் ராஜாவா ஆகணும். இப்ப எந்த ராஜாவா இருப்பேன்? நான் யாருக்கு ராஜாவா இருப்பேன்? மனுஷாலே இல்லையே, சைன்யம் எல்லாம் ஒண்ணும் இல்லையே, உலகம் முழுக்க நாட்டை எக்கானமே ஷேட்டல் ஆயிடுச்சு. திருப்பி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் போல இருக்க, ஒண்ணுமே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலை அனுபவிச்சு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட ஓடி வரும் பொழுது பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா என்ன வேணும் அப்படிங்கிற, மனசுக்கு கவலையா இருக்கு, என் மனசு நிக்க மாட்டேங்கிறது, என்னமோ பண்ணி பார்த்தேன், இத்தனைக்கும் நான் பெரிய தப்பு பண்ணினேன்னு இப்பதான் தோன்றது. தப்பு பண்ணி அதனுடைய விளைவுகள்லாம் ஆயி இப்பதான் தோன்றது, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற கிருஷ்ணன். இந்த பகவானிடத்துல இருக்கக்கூடியதான பக்தியானது எதை பண்ணினார் பகவான்? நான் சொல்லலப்பா, நான் என்ன பீஷ்மர்கிட்ட அழைத்துட்டு போறேன், அவர் சொல்லுவார். அப்ப அந்த பீஷ்மர் இடத்துல பகவானுக்கு எவ்வளவு ஒரு அபிமானம் இருந்தது, எப்படி சொல்ற? அப்புறம் கேட்கிற, நன்னா இருக்கு கிருஷ்ணா, ரொம்ப நன்னா இருக்கு, ஆனா ஒண்ணே ஒண்ணு, என் தம்பிக்கு உபதேசம் பண்ணிருக்கேன் பகவத்கீதையை, எனக்கு உபதேசம் பண்ணப்படாது. என் தம்பிக்கு உபதேசம் பண்ணிருக்கேன் அர்ஜுனனுக்கு, ஆனந்தமாக இல்லாத ஏதோ மனசாந்தி அடைஞ்சு யுத்தத்தை பண்ணியிருக்கான், இப்ப சௌக்கியமா இருக்கான். ஏன்னா என்ன மட்டும் உபதேசமே பண்ண மாட்டேங்குது, யார்கிட்டயும் அழைச்சுன்னு போறேன்னு சொன்னது என்ன நியாயம்? நான் தான் உங்களுடைய பக்தன் இல்லவா?
பகவான் சொல்ற ரொம்ப சந்தோஷமாப்பா, உனக்கு இது வரைக்கும் ஒரு அகங்காரம் வந்தது. என்ன அகங்காரம் வந்தது? நான் ராஜாவா இருக்கணும், நான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். ஆனா அர்ஜுனன் அப்படி இல்லையே. என்ன சிஷ்யத்தேகம் சாதிமாம் பிரபன்னம், நான் உங்களுடைய சிஷ்யன், நீங்க எப்படியாவது பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சரணாகதி அடைந்த. அதே போலயே பகவான் என்ன பண்ணா தெரியும், நான் 18 அத்தியாயம் சொல்லிவிட்டு சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு சொன்ன பிறகும் இத்தனையும் நான் சொன்னேன். யதேச்சதி ததா குரு, கடைசியில 18 அத்தியாயத்துல நான் எல்லாம் சொல்லிட்டேப்பா, உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணு. அவர் என்ன சொன்னார்? கரிஷ்யே வசனம் தவா, இது தர்மமா, இது அதர்மமா, இது நல்லதா, இது கெட்டதா, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீர் சொன்னீர் நான் பண்றேன். அந்த ஒரு சரணாகதி பண்ணா உங்க தம்பி, நீர் பண்ணிடா வாங்கோண்ட முழுக்க. அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்றதும் தர்மராஜ். அதனால பெரியவாளா இருந்தா உயர்ந்தவாளா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை, சின்னவாளா இருந்தாலும் நல்ல குணம் வரலாம். அது வந்து அவளுடைய மனப்பான்மை. அழைச்சிட்டு போற பீஷ்மாச்சாரியார் 1 மாசம் பாடம் நடத்தினார்னு. இது அது கிடையாது. வேதத்தில் இருக்கிற தர்மங்கள்லாம் சொல்ற அத்தனை தர்மங்களும் சொல்லி, ஸ்திரீ தர்மங்கள் என்ன, வர்ணாசிரம தர்மங்கள் என்ன, அத்தனை தர்மங்களும் சொன்னவர் கடைசியில இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன? திமேகம் தெய்வதம் லோகே, நம்ம விட்டு தான் இருக்கோம், அங்கே ஓடி போல, அது ஞாபகம் வச்சுருக்கோம். திமேகம் தெய்வதம் லோகே தெரியாதா? சாஸ்திரங்கள் நான் வாசிச்சவர். அவரை கேட்கிறார். அவர் சொல்றார், சமாதா திமேகம் தெய்வதம்னு கேட்டேன், கஹான்னு பதில் சொல்ற. கஹான்னா ஏகஹான்னு அர்த்தம். ஏன்னா நாமாவளி சொல்ற காலத்துல கஹான்னு சொன்னா காய நமஹான்னு சொல்லணும், ராமசப்தம் மாதிரி. கஹாயான்னு என்ன சொல்லணும்? காய நமஹா சொல்லணும். அகாராந்த புல்லிங்க சப்தம் கசப்தம். அதனால ராமாயா மாதிரி காயான்னு சொல்லணும். நீங்க கஸ்மை நமஹா அப்படின்னு சர்வநாம சப்தம் மாதிரி சொல்றேன் சார். ஏன் சார்? அந்த கா இல்ல சார், அது ஏகா. ஏகான்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஏ போயிடுது. விவகாரம் காய நமஹாங்கிறது கஸ்மை நமஹா, ஏகஸ்மை நமஹா. கேள்வி என்ன? மேகம் தெய்வதம் லோகே. சமாதானம் என்ன? ஏகா. இதை விட வேற அத்வைதம் என்ன? அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம்னு சொல்லி அவருக்கு அத்தனை விதமாக அத்தனையும் சொல்லி கொடுக்கிறார். அத்தனையும் சொல்லி கொடுத்ததான அவர் அந்த பீஷ்மாச்சாரியுடைய பக்தி இவ்வளவு இருக்கான்னு அப்புறம் தெரிஞ்சுட்டார். அந்த பீஷ்மாச்சாரியர் இத சொல்லிவிட்டு சஹஸ்ரபாணி ரட்சோப்ய அப்படின்னு சொல்லி அத்தனை சொல்லி முடிச்ச. சதாங்கபாணி ரட்சோப்ய சர்வ பிரஹரணாயுதா அப்படின்னு விழுந்தார். சர்வ பிரஹரணாயுதவோ நம இது சொன்னாரோ இல்லையா? அவருடைய இதயத்திலிருந்து ஜோதித்து வெளியில கிளம்பி பகவான் கிருஷ்ண பரமாத்மான பாதங்களை வைத்திருக்கிறது. அப்பா நினைக்கிறார், இவ்வளவு பெரியவரா எங்க தாத்தா, அவர் இருக்கிற பதியம் அவருடைய மதிப்பு தெரியல, விவகாரம் முழுக்க இவ்வளவு பெரியவரா அவர். நான் யாரும் இந்த கிருஷ்ணனை உயர்ந்தவர் நினைச்சாரோ அந்த கிருஷ்ணனுடைய பாதபத்வங்களை போய் அவருடைய சொரூபம் சேர்ந்தது, ஜீவன் சேர்றாருன்னா இவ்வளவு பெரியவரா இருந்தார எப்படின்னு உனக்கு தெரியாதப்ப. அவர் சின்ன வயசுல இருந்து நான் பிறக்கிறதுக்கு முன்ன இருந்து என்னை ஆராதிக்கிறார். நான் பிறந்த க்ஷணத்துல ஒரு க்ஷணம் விடாம ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை அப்படி ஆராதணும். இன்னொருத்தருக்கு தெரியாது. நமக்கு முன்னாலேயே என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் பேர்ல போட்டுக்கிறோம், இந்த உபாசகன் அனுமதி உபாசகன் லெட்டர்ல டைட்டில் இதுக்கு. அனுமதிக்கு தெரியாதோ நீ உபாசிக்கிறேன்னு? அந்த சில ஜோசியருடைய லெட்டர் இதெல்லாம் பார்த்தா தெரியும். அது எனக்கு ஒண்ணும் புரியல. நீ ரூபா இருக்குன்னு அவருக்கே தெரியணும்னு அனுமதிக்கு தெரிஞ்ச போறாதோ போட்டுட்டு இருக்காரு. என்ன அது ஊர்ல இருக்கிறவா தெரிஞ்சுக்கணும்னு அதே நீங்க பண்ணக்கூடியதான செயல் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போறோம், வேற யாருக்கும் தெரிய வேண்டியது. பகவானுக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா உங்க இதயத்துக்குள்ளதான் அவர் இருக்க. அவருடைய சுரூபம் தானா தெரிஞ்சுப்பார். உங்க குருவுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு ஜபம் பண்ணிருக்கேன், என்ன முன்னுக்கு வந்திருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கல, நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கல, அது அவருக்கு தெரியும். அவருக்கு நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. விவகாரம் என்ன லோகத்துல இருந்தே போயிட்டு இருக்கேன். ஆயார் அப்படி அந்த அழகான கண்களை ரசித்தவள் குந்தி தேவி. அதனால்தான் குந்தி தேவி கவலை வரும் பொழுது எல்லாரும் ஆயாச்சு, நான் போயிட்டு வரேன் கிருஷ்ண பரமாத்மா, எல்லாம் நடந்து போச்சு, யுத்தம் ஆச்சு, தர்மராஜா பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், இதெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் காரியம் முடிஞ்சது, எங்க ஆத்துக்கு நான் போகணும்பா அப்படின்னு கேட்கிறேன்.
தர்மபுத்திரர் சொன்ன நீங்க போகணும்னு எங்க உயிர் இருக்காதே, நீங்க போகணும்னு சொல்றீங்களே. தீமகன் போகக்கூடாதுன்னு ஒரு தைரியமா பேசினார். அர்ஜுனன் சொன்னார், நீங்க எப்படி நமஸ்காரம் பண்றீங்களோ அப்படி, ஆனா கொண்டு நீங்க எங்க இருந்தாலும் எங்க மனசுல இருக்கேன் அப்படின்னு அர்ஜுனன். நக்லது அதான் வேற என்ன பண்றதுன்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டார். திரௌபதி கேட்டாளா, திரௌபதி சொன்னா போயிட்டு வரப்பா, ஆனா எனக்கு தெரியும் நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏன்னா அந்த துஷாசனுடைய புடவை பிடிச்சு இழுக்கிற காலத்துல அந்த ஊர்ல இருந்துதானே ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஏன் உங்களுக்கு தேச கால பரிச்சேதம் இல்லைன்னு ஞானியாட்டம் பேசினாளா. எல்லாரும் பேசின குத்தியமாயிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி அத்தா போயிட்டு வரேன்னு. அப்ப சொன்னாலாம், இத போயிட்டு வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆனா ஒரு வரம் கேட்டேன், வரத்தை கொடுத்துட்டு போனேன். சரி வரம் கொடுங்க அப்படின்னா, தத்ர தத்ர ஜெகத்பதே பவதோ யத்யாத புனః பவதர்சனம். எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 4 ஆபத்தை கொடுத்துட்டு போயிட்டு வர கொடுத்தேன். என்ன இது லோகத்துல என்கிட்ட ஸ்டாக் இல்லாத பொருளை கேட்கறீங்க, பகவான்கிட்ட ஆபத்து இருக்குமா? எந்த ஆபத்து வந்தாலும் அதை போக்கடிக்கிறவர். மனசுல கவலை இருந்து அவருக்கு நினைச்சா போறோம், எல்லா கவலையும் போயிடும். அப்படிப்பட்டதா இருந்த பரமாத்மா என்ன போய் நீங்க எழுந்து கேட்கறலம்மா என்ன பண்றதுன்னு. இல்லப்பா, என் வாழ்க்கையில பிறந்தத்துல இருந்து எனக்கு கஷ்டம் தான் இருக்கு, ஒரு நாள் நான் சுகத்தை அனுபவிக்கிறேன். அப்படிப்பட்டதான எனக்கு இத்தனை நாளா இத்தனை கவலைகள் வந்த பிறகும் ஒரு ஆலம்பனம் என்ன தெரியுமோ, உன்னுடைய நாமாத்தான். கிருஷ்ணான்னு நினைச்சிருப்பேன், எல்லா துன்பங்களும் போயிடும். அப்படி இருக்கக்கூடியதான நான் இப்பதான் என்ன ஆச்சு தெரியுமோன்னா, பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் எங்க பையன். இது மேல என்ன ஆபத்தெல்லாம் விடிஞ்சு போயிடுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் ஒரு பயம் வருது. என்ன, உன்னை மறந்துடுவேணும்னு. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தம் ஒரு சுகம் வந்ததுன்னா பகவானை மறந்து விடுவான்னு. கவலை வரும்போதுதான் ஹனுமார் கோயில சுத்துவான். நீ தெரிஞ்ச ஹனுமான் அந்த பக்கம் போனாலும் அப்படி பார்த்துட்டு போயிடுவான். பக்கத்துல பார்த்துட்டு இருக்கா விவகாரம் முழுக்க. அப்படி இல்ல, எனக்கு துன்பத்தையே கொடுங்க, நான் உங்களை நினைச்சுட்டே இருக்கேன், உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆத்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னானா. பகவான் சொன்னார், பெட்டி அவந்தமா கையில கொடுத்துட்டு உள்ள போயிட்டேன். நான் போறது என்ன இருக்கேன், எப்படி உனக்கு வரத்தை கொடுத்துட்டு எங்கே போறது, நான் இங்கே இருக்கேன். அதுக்கப்புறம் நான் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போனான்னு வச்சுங்களேன். ஏன்னா நீங்க எவ்வளவு பக்தாளா இருக்காளோ, உங்க மாதிரி பக்தாளா இருக்கிறவா ருக்மிணி அம்மா அங்க இருக்கா. சண்டை போட்டு பக்தியை காட்டுற சத்தியபாமா அங்க இருந்துருக்கா. திரும்ப சண்டை தான் கொண்டிருப்பா, ஆனா ரொம்ப அபிமானத்தோட இருப்பா. அப்படிப்பட்ட வாழ்லா இருக்கா, நான் போகணும்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போனான்னு வச்சுங்களேன். ஏன் சொல்லாவது, புத்தி பக்தியோ பீஷ்மாச்சாரியருடைய பக்தியோ நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டதான் அந்த பீஷ்மாச்சாரியர் கண்டுபிடிச்சாராம் சுலோச்சனா. அவர் நாம பாருங்க, சோபனம் லோச்சனம் நயனம் ஞானம் வா அத்யா இது சுலோச்சன உத்பவ சுந்தர சுந்தர ரத்னநாப சுலோச்சன. அப்படி இருக்கு. அர்த்தோ வாஜதன சுருங்கி ஜெயந்த சர்வ விஜயி. எப்படிங்கிற ராமாக்கள்